வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே, எழுக எழுகவே இறைவன் காணவே, இனிமை கதம்பையின் இசையில் இணைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுவோம், சுகம் நிறைந்த மலர்ந்த வாழ்வை மகிழ்ந்து வாழுவோம். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுவோம், சுகம் நிறைந்த மலர்ந்த வாழ்வை மகிழ்ந்து வாழுவோம். ஆனந்த காணவே அவரிலே கூடுவோம். இருகரங்கள் விரிந்தவராய் அழைக்கும் இறைவன் குரலை தேடி வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். உலகம் யாவும் இனியவரின் ஆட்சியாக்குவோம், உண்மை விரித்து உலகை அவரின் ஆட்சியாக்குவோம். உலகம் யாவும் இனியவரின் ஆட்சியாக்குவோம், உண்மை விரித்து உலகை அவரின் ஆட்சியாக்குவோம். அமைதியின் தூதராய் அவரிலே வாழுவோம், ஆதரவாய் ஒளி வீசி அழைக்கும் இறைவன் குரலை தேடி வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். மூவர் இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்காலம் ஆண்டின் 27ஆம் ஞாயிறு திருப்பள்ளிக்கு பங்கேற்க வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். நேர்மை உடையவரே தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என இன்று நமக்கு வழங்கப்படும் இறைவார்த்தை நிகழ்கால துன்பத்தை தாண்டி நம்மை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கிறது. இறை நம்பிக்கை நிறைந்த சாட்சிய வாழ்வு எத்துன்பத்தையும் துணிவோடு சந்திக்கும் ஆற்றல் தருகிறது என ஓங்கி ஒலிக்கிறது. கடுகளவு இறை நம்பிக்கையும் மலையளவு காரியங்களையும் சாதிக்கும் சக்தி மிக்கது என்பதை எடுத்துரைக்கிறது. இறை நம்பிக்கையை இறைவனின் மாபெரும் கொடை. அது தாழ்ச்சியோடு பெயரும் புகழும் நாடாமல் கடமையை செய்யும் செயல்பாட்டில் வெளிப்படும். அக்கொடை துன்பத்தில் தளரா மனதுடன் வாழவும், சோதனைகளில் நேர்மையாளவர்களாகவும், தன்னடக்கத்துடன் கடமையை செய்யும் சீடர்களாகவும் நம்மை மாற்றும். அதற்கான அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தூய உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெற நாம் செய்த எல்லா குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாததூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே, ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீ. அதனால் எங்கள் மீது உமது
உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபகுக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 2-3 மற்றும் அதிகாரம் 2, 2-4 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண செய்கின்றீர்? கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலும் பொய்க்காது, அது காலம் தாழ்த்தாது. வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1,
இறை வார்த்தைகள் 6-8 மற்றும் 13-14 முடிய. அன்பிற்குரியவரே, உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். அந்த ஃபேஸில் ஒரு சிரிப்பு வந்தால் தானே. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் எல்லாம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கையினால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி நமக்கு கருத்துக்களை வழங்குகிறது. ஒரு புகழ்பெற்ற
ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கலைஞர் ஒருவர் பல சாகசங்களை இவர் நிகழ்த்தி இருக்கின்றார். என்ன அப்படின்னு சொன்னால், மிக மிக உயர்ந்த கட்டிடங்களில் 2 கட்டிடங்களுக்கு நடுவில் அந்த கயிறு கட்டி அந்த கயிறில் நடக்கக்கூடிய சாகசங்கள் எல்லாம் பல நிகழ்த்தி இருக்கிறார். ஆற்றை கடப்பது கூட செஞ்சிருக்கிறாரு. ஒரு முறை ஒரு தேதியில், குறிப்பிட்ட தேதியில், இந்த நகரில் இருக்கிற மிக உயர்ந்த இந்த 2 கட்டிடங்களுக்கு நடுவே நான் கயிற்றில் நடக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டார். இதை பார்த்த ஏராளமான மக்கள் அந்த குறிப்பிட்ட தேதியில், அந்த மணி நேரத்தில் அந்த கட்டிடத்திற்கு கீழே எல்லாரும் சேர்ந்து நின்றிருந்தாங்க. கண்டிப்பாக, ஏன்னா பல சாகசங்களை நிகழ்த்தியவர், இப்படி ஒரு கட்டிடத்தின் மேலே போகிறது இவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்துவதற்காக நிறைய பேர் கீழே கூடியிருந்தாங்க. அவர் மேலிருந்து மைக்கில் கேட்குறாரு, இந்த கட்டிடத்தின் இந்த முனையிலிருந்து இன்னொரு அடுத்த கட்டிடத்துக்கு இந்த கயிறு மேலே என்னால் நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? கீழேருந்து எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாம் நம்புகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சாகசங்களை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா? உங்களால் முடியும், எல்லாம் இல்லை, நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இவரும் மைக்கை கொடுத்துட்டு அந்த இந்த கட்டிடத்திலிருந்து அடுத்த கட்டிடத்திற்கு அந்த கயிறு மேலே கையில் எந்த உபகரணமும் இல்லாமல் அழகாக கேஷுவலாக நடந்து போகிற மாதிரி நடந்து போனார். எல்லாம் கீழே இருக்கவங்களாம் கை தட்டினாங்க. அடுத்தது அந்த சைடு போனதுக்கப்புறம் திருப்பி மைக்கில் பேசுகிறாரு. இப்போ அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்தேன், இங்கேருந்து என்னால் அந்த பக்கம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாரும் முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, யாருக்காவது இதில் டவுட் இருக்குதா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, யாருக்கும் டவுட் இல்லை, எல்லாரும் முடியும் அப்படின்னு சொல்லி கத்துனாங்களாம். அப்போ இவர் என்ன பண்ணார், அவருடைய குழந்தையை முதுகில் வச்சுக்கிட்டு, இந்த குழந்தையை வச்சுட்டு என்னால் போக முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் கண்டிப்பாக உங்களால் முடியும், அசால்ட்டாக நடந்து வரீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் குழந்தைய முதுகில் வச்சு நடக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவருடைய குழந்தையை முதுகில் சுமந்து மீண்டும் இந்த கட்டிடத்திலிருந்து அந்த கட்டிடத்திற்கு கயிறு மேலே நடந்து போகிறார். 3வது முறையாக கேட்குறாரு, நான் தனியாக நடந்து போயிட்டேன், என் குழந்தையை முதுகில் சுமந்து நடந்து போயிட்டேன், இப்போ மீண்டுமாக இந்த சைட்லேருந்து அந்த சைடு போக போகிறேன், என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாரும் முடியும். ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு என்னால் போக முடியுமா? இப்போ தானே உங்கள் குழந்தைய சுமந்துட்டு வந்தீங்க, இது என்ன பிரச்சனை, அழகாக நீங்கள் வந்துடுவீங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்து இவர் கேட்டார், இந்த வாட்டி நான் என் குழந்தையை சுமந்து போக விரும்பலை, கீழே இவ்வளோ பேர் இருக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தையை கொடுங்க, என் முதுகில் சுமந்துட்டு இந்த பக்கத்துலேருந்து நான் அந்த கட்டிடத்திற்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். யாராவது வாயை திறந்திருப்பாங்க? யாராவது அவங்க குழந்தைய கொடுத்துருப்பாங்க? இன்றைக்கு நம்பிக்கை அப்படின்னு வரும்பொழுது அடுத்தவர்களுக்கு எல்லாம் ஓகே, அடுத்தவங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஓகே. யார் நல்ல டான்சர், அடுத்தவங்க தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. யார் ரொம்ப சூப்பராக ப்ரேயர் பண்ணுவாங்க, அடுத்தவங்க தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. யார் நல்லா பாடுவாங்க, அடுத்தவங்க தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. யார் நல்லா விளையாடுவாங்க, நம்முடைய நினைவுகள் நமக்கு வருவதே கிடையாது. ஆனால் இது எல்லாருக்குமே பொதுவான சில காரியங்கள் தான், எல்லாருக்கும் பொதுவானவை தான். ஆனால் நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய நினைவு நமக்கு வராது. யார் ரொம்ப நம்பிக்கையில் சிறந்தவங்க, யார் சூப்பராக ப்ரேயர் பண்ணுவாங்க, யார் கடவுள் காரியங்களை கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா யாருக்காவது உங்கள் பேர் ஞாபகம் வருதா, உங்கள் முகம் ஞாபகம் வருதா? வருவது ரொம்ப 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 கஷ்டம். இந்த மாதிரியெல்லாம் கேட்டோன்னு சொன்னால் நமக்கு அடுத்தவங்க ஞாபகம் வருவாங்க. நம்ம அம்மா ஞாபகம் வருவாங்க, பாட்டி ஞாபகம் வருவாங்க, கையில் ஜெபமாலையோடு இருந்திருப்பாங்க, கோவிலுக்கு கரெக்டாக வந்திருப்பாங்க. அவங்க முகம் ஞாபகம் வருமே தவிர நம்முடைய முகங்கள் நமக்கு ஞாபகம் வராது. இந்த நம்பிக்கை என்று சொன்னாலே நாம் அடுத்தவர்களை மையப்படுத்தியவர்களாக இருக்கிறோம், நம்மை பற்றி மறந்து போகின்றோம். நான் கரெக்டாக இருக்கிறேனா அப்படின்ற ஒரு சந்தேகம் பலருடைய உள்ளங்களில் எழுவது உண்டு. நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இதை போன்ற சூழல்கள் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நான் எவ்வளோதான் அன்பு செஞ்சாலும் எனக்கு பதிலுக்கு வெறுப்பு தான் வருது அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்திருக்கா? நான் ரொம்ப அன்பு செய்கிறேன், உண்மையாக அன்பு செய்கிறேன், ஆனால் பதிலுக்கு எனக்கு வெறுப்பு தான் ரிட்டர்ன் வருது அப்படின்ற ஃபீலிங் இருந்திருக்கா? 2வது,
நான் விழுந்து விழுந்து வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு எந்த பாராட்டும் கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றுமே செய்கிறது இல்லை, ஏமாத்துறாங்க, ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது அப்படின்ற ஃபீலிங் நமக்கு இருந்திருக்கா? அந்த கேள்வி நமக்குள்ளே இருந்திருக்கா? குடும்பத்தில் குடும்ப வளர்ச்சிக்காக, ஒற்றுமைக்காக நான் பல நேரங்களில் என்னுடைய ஆசைகளை நான் இழந்திருக்கிறேன். எனக்கு ஆசை தான், செய்யணும்னு ஆசை தான், ஆனால் என் குடும்பத்தில் அதுக்கான பொருளாதார சூழல் இருந்திருக்காது, அதற்கான ஒரு சுச்சுவேஷன் என் குடும்பத்தில் இருந்திருக்காது. என்னை நான் சமாதானப்படுத்திட்டு என்னை முன்னிலைப்படுத்தாமல் என் குடும்பத்தில் மற்றவர்களை நான் முன்னிலைப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் என் குடும்பத்தில் யாரும் என்னுடைய தியாகத்தை பெருசாக பார்த்ததே இல்லை. நான் செய்த என் குடும்பத்துக்காக நான் செய்த தியாகத்தை பெருசா பார்த்ததில்லை அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. கடைசியாக நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நான் கோவிலுக்கு கரெக்டாக தான் வரேன், ஆனால் என் ஜெபத்தை கடவுள் கேட்கிறதே கிடையாது. பல நேரங்களில் துன்பத்தை அனுபவிக்கிற போது கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரா அப்படின்ற உணர்வு நமக்கு வந்திருக்குதா? நான் இப்போ கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் ஆம் என்று சொல்லி உங்களுக்கு பதில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைய நற்செய்தி அதற்கான பதிலை நமக்கு கொடுக்கின்றது. இன்னைக்கு நம்ம வாழுற உலகத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்தா கண்டிப்பாக பதிலுக்கு நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல, நான் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு 1500 ரூபாய் எப்போ கிடைக்கும், நான் 1000 இன்வெஸ்ட் பண்ணால் 1500 எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா, நான் இது கொடுத்தா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கைமாறை எதிர்பார்த்து வாழுவது தான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய யதார்த்தமான ஒரு மனநிலை. நான் அன்பு செலுத்தினா எனக்கு அன்பு ரிட்டர்ன் வரணும், நான் ஒருத்தரை மன்னிக்கிறேன்னு சொன்னா அவர் என் கூட இயல்பா பழையதெல்லாம் மறந்துட்டு திரும்ப என் கூட பேச ஆரம்பிக்கணும், நான் ஒருவருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தேவைப்படுகிற பொழுது நிச்சயமாக கண்டிப்பாக அவர் உதவி செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நம்முடைய மனசுல இருக்கிறதுனால தான் ஏமாற்றங்கள் அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. எங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இது இந்த உலகினுடைய யதார்த்தம். பல நேரங்களில் நாம் அதை உணர்ந்து கொள்வதே கிடையாது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா ஆபக்குக்கு இறைவாக்கினர் இவர் பாபிலோன்ல இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இறைவாக்கு உரைக்கின்றார். மக்கள் பல்வேறு துன்பங்களை அங்க அனுபவிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை, மீண்டும் அந்த கானான் தேசத்துக்குள்ள நாம் போவோமா, மீண்டும் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிப்போமா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா. மக்கள் எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடவுளை விட்டு பிரிந்ததால தான் அந்த அடிமைத்தனம் என்கிற தண்டனையை கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இப்ப மீண்டும் அந்த கடவுள் கிட்ட நெருங்கி வருவதற்காக பல்வேறு முயற்சிகளை அந்த மக்கள் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த சூழல்ல தான் ஆபக்குக்கு இறைவாக்கினர் சொல்றாரு, கடவுளே நீங்க உண்மையாலுமே இருக்கிறீங்களா, என்னுடைய ஜெபத்தெல்லாம் கேட்கிறீங்களா, இங்க இருக்கிற மக்களுடைய அழுகுரல்களை நீங்க உண்மையாலுமே காது கொடுத்து கேட்கிறீங்களா, அப்புறம் ஏன் இன்னும் எங்களுக்கு பதிலே வர்றது கிடையாது அப்படின்றது மாதிரி அந்த ஆபக்குக்கு இறைவாக்கினர் முதலில் தன்னுடைய இறைவாக்கை உரைத்தாலும் பின்பு அவர் புரிந்து கொள்ளுகிறார், கடவுள் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். கடவுளுடைய திட்டங்களை நம்மால் அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சு கொள்ள முடியாது. நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருப்போம், கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு வேறு சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த கடவுளுடைய திட்டங்களை டக்குன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. நாம எதிர்பார்ப்பது போல கடவுள் செயல்படுவது கிடையாது. கடவுள் எல்லாவற்றிற்கும் அந்த காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு நமக்கும் நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கையோடு கோவில்ல ஒன்று கேட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்புனா உடனே கிடைச்சிடணும், நான் எதிர்பார்க்கறது என் வாழ்க்கையில உடனே நடந்துடணும் அப்படின்றது தான் ஆசை. இறைவாக்கினர் வழியாக இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லுகிறார், கடவுள் ஆகிய நான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், அது அந்தந்த காலத்தில் நிறைவேறும். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக ஒரு சில காரியங்களை இறைவன் விரைவாக கொடுத்தா வேற ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா அந்தந்த தகுந்த காலத்திற்காக காத்திருக்க சொல்லி கடவுள் நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றார். இன்றைக்கு நற்செய்தியை நீங்க எடுத்தீங்கன்னா
திருத்தூதர்கள் வந்து இயேசு கிட்ட கேட்குறாங்க, எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும், எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசத்தை அதிகமாக்குறதுன்னா இந்த ஃபேன்ல ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி டக்குன்னு ஒரு சின்ன ஒரு காரியத்தில் செஞ்சிட முடியாது. இந்த விசுவாசம் அப்படின்றது ஒரு நாள் 2 நாள்ல அடைந்து விடுவது கிடையாது. ஒரு சிலர் இந்த விபத்துலேருந்து காப்பாற்றப்பட்டாங்கன்னா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிருப்பாங்க, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு கோயிலுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்தேன், ஒரு வாரம் கோயிலுக்கு வந்தால் நன்றி முடிஞ்சிருச்சு. ஒரு சிலர் ரெகுலராக கோயிலுக்கு வந்திருப்பாங்க, பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில். ஒரு கட்டத்தில் அவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க, நான் கரெக்டாக எல்லாம் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை, அப்புறம் நான் ஏன் கோயிலுக்கு போகணும், அப்புறம் நான் ஏன் எல்லா கடவுளுக்கான காரியங்களை செய்யணும், விட்டு விலகி போவது. இந்த 2 மனநிலைகளும் இன்றைக்கு பரவலாக மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. விசுவாசம் என்பது இன்னைக்கு கேட்டால் இன்னைக்கே கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. மாறாக அது ஒரு தொடர் பயிற்சி. அது சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து நம்முடைய உள்ளத்தில் எழுகிற ஒரு உணர்வு. அப்பா அம்மா கோவிலில் கை கூப்பி ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்க்குற சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அதே போல் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க, கை கூப்புவாங்க. ஏதோ அப்பா அம்மா லிப்ஸ் அசையுதுன்னா குழந்தைங்களும் அசைக்க ஆரம்பிப்பாங்க. நாங்கள் தியானத்திற்காக இந்த வேளாங்கண்ணிக்கு போயிருக்கும்போது மாலை நேரங்களில் வாக் போவோம், சும்மா அங்கே இருக்கிற அந்த மாதா குளத்தெல்லாம் சுற்றி பார்க்க. அங்கே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதா குளத்தில் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு முட்டி போட்டு அந்த மண்ணில் நடந்து போவாங்க. பல்வேறு காரியங்களை மனதில் சுமந்து நடந்து போவாங்க. பெரியவங்க அங்கே முட்டி போட்டு போவாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் இவங்களும் கூட போய் முட்டி போடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், என் அம்மா செய்கிறாங்க, அப்போ ஏதோ கரெக்டாக இருக்குது, ஏதோ ஒன்று அவங்க செய்கிறாங்க, அது உண்மை. அப்போ அந்த குழந்தையும் பார்க்கிறப்போ அதை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும். இது படிப்படியான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. ஒரு நாள் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் எல்லா விசுவாசத்தையும் ஊத்திர முடியாது. மாறாக படிப்படியாக தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து அந்த குழந்தை கற்றுக்கொள்ளுகிறது. விசுவாசம் அப்படித்தான். ஒரே நாளில் நம்முடைய உள்ளத்தில் அப்படியே மொத்தமாக பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து ஊத்திரணும் வாய்ப்பே கிடையாது. அது படிப்படியான ஒரு வளர்ச்சி. கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால தான் நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் பணியாளர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராரு. எந்த ஒரு தலைவரும் நீ கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கிறப்பா உட்காந்து சாப்பிடு, நான் உனக்கு பரிமாறுறேன் யாருமே சொல்ல மாட்டாங்க. மாறாக வீட்டில் வந்த உடனே இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் செய்த காரியத்திற்காக பணியாளருக்கு நன்றி கூற மாட்டாங்க. ஏன்னா பணியாளர் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு நம்மையும் கடவுள் அப்படித்தான் அழைக்கிறார். விசுவாசத்தின் பார்வையில் இருக்கும்போது கிடைத்தாலும் சரி கிடைக்கவில்லை என்றாலும் சரி அந்த விசுவாசத்தை தொடர்ந்து இருக்கிற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவார். இதுக்கு ஆபிரகாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பைபிளில் ஆபிரகாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கடவுள் அவரை அழைத்த போது அவருக்கு என்ன வயசு? கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறார்ல, உன் சொந்த ஊர்ல இருந்தும் உன் இனத்தாரிடமிருந்தும் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்ல. அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு தெரியுமா? ஹோல் சர்ச்சே சைலண்ட் ஆயிடுச்சு. ஆபிரகாமை கடவுள் அழைக்கிற பொழுது அவருக்கு 75 வயது. சரியா? ஆபிரகாமை கடவுள் அழைக்கும் போது 75 வயசு. எத்தனை வயசுல அவருக்கு குழந்தையை கொடுத்தார் தெரியுமா? கடவுளே கூப்பிட்டுருக்கிறாரு ஒருத்தரை. அப்ப கடவுள் அவருக்கு எவ்வளவு சீக்கிரம் எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கணும். அதான லாஜிக்கு. நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு வான்னு சொல்லி கடவுளே ஒருத்தரை கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு எல்லாத்தையும் சீக்கிரம் தானே செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனா கடவுள் ஆபிரகாமுக்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வைத்தார் தெரியுமா? குழந்தை பிறக்கும் போது அவருக்கு வயசு 100 வயதுல கடவுள் அவருக்கு குழந்தையை கொடுத்தார். 75 வயசுல அழைத்த ஒருவரை 25 ஆண்டுகள் காத்திருக்க வைத்து 100 வயதுல கடவுள் அவருக்கு குழந்தையை கொடுத்தார். அதனாலதான் ஆபிரகாம என்னன்னு சொல்றோம்? விசுவாசத்தின்
தந்தை. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, என்ன கடவுளே நீங்க தான் கூப்பிட்டீங்க, ஒரு குழந்தையை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, வானத்து விண்மீன்களை போல கடற்கரை மணலை போல என் குடும்பத்தை பெருக செய்வேன்னு சொன்னீங்க, இங்க அதுக்கான எந்த சிம்டம்ஸும் இல்லையே, எந்த ஒரு அடையாளமும் இல்லையே, நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நான் சொந்த ஊர்லயாவது நிம்மதியா இருந்திருப்பேன், என் சொந்தக்காரவங்களோட நிம்மதியா இருந்திருப்பேன், என்னை கூட்டிட்டு வந்து முன்பின் தெரியாத இந்த ஊர்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி கடவுளுக்கு எதிராக லிஸ்டா நம்ம புலம்பல்களை அடுக்கி இருப்போம். ஆபிரகாம் அப்படி எதுவுமே செய்யல. அவர் தன்னுடைய விசுவாசத்துல நிலைத்திருந்ததுனால கடவுள் எனக்கு கொடுப்பார்னு சொன்னா அவர் எந்த வயசுலையும் கொடுக்க வல்லவர் என்பதில் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். அதனாலதான் 100 வயதில் கடவுள் அவருக்கு குழந்தையை கொடுத்தார். கொடுத்த குழந்தையை பலியிட வேண்டும் என்று சொன்னாலும், அந்த கொடுத்த குழந்தையை பலியிட வேண்டும் என்று சொன்னாலும் ஆபிரகாம் அதற்கும் தயாராக இருந்தார். ஏன்னா 100 வயசுல எனக்கு குழந்தையை கொடுக்க முடிந்த கடவுளுக்கு வானத்து விண்மீன்களை போல கடற்கரை மணலை போல என் சந்ததியை பெருக செய்வது இயலாத காரியமா அப்படின்றதுல அவருடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தது. அதனால இன்னைக்கு விசுவாசத்தின் தந்தையாக அவர் பார்க்கப்படுகின்றார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அன்னை மரியாவை விசுவாசத்தின் தாய் என்று சொல்லுவாங்க, நம்பிக்கையாளர்களின் தாய் என்று சொல்லுவாங்க. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 100 வயசு, குழந்தை பெற முடியாத சூழல், கடவுள் அவருக்கு குழந்தையை கொடுக்கிறார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்னை மரியா திருமணமே ஆகல, ஒரு ஆணினுடைய துணையை இல்லாமல் குழந்தை பெறுவது முடியாத ஒரு காரியம். அப்பையும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளிடம் தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்க. கடவுள் ஆணினுடைய துணையை இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். இங்க கடவுள் கொடுத்த குழந்தையை மோரிய மலைக்கு கொண்டு வந்து எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்க கடவுள் கொடுத்த குழந்தையை இந்த உலகின் மீட்புக்காக பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இவர் காரணமாக இருப்பார், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருப்பார்னு சொல்லி சிமியோன் சொன்ன பொழுது கூட அன்னை மரியாள் அந்த இயேசுவை கல்வாரி மலைக்கு அனுப்பி வைக்கின்றார். இங்கு அந்த குழந்தை பலியாக ஒப்பு கொடுக்கப்படவில்லை, மீண்டும் ஆபிரகாமிடம் திரும்பி ஒப்படைக்கப்படுகிறது. இங்க இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இந்த உலக அனைத்தின் மீட்புக்கும் காரணமாக அவர் மாறுகிறார். இவர் விசுவாசத்தின் தந்தை என்று சொன்னால் அன்னை மரியா விசுவாசத்தின் தாய். இதெல்லாம் ஒரு நாள்லயே, ஒரு மாசத்திலே, ஒரு வாரத்திலே நடந்த நிகழ்வுகள் கிடையாது. அன்னை மரியாள் 33 ஆண்டுகள் இந்த விசுவாச பயணத்தில் நிலைத்திருந்தார். என்ன ஆனாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று 33 ஆண்டுகள் விசுவாச பயணத்தில் நிலைத்திருந்தார். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் அந்த விசுவாச பயணத்தில் நிலைத்திருந்தார். அதனால இன்றைக்கு அவர்கள் விசுவாசத்தின் தூண்களாக பார்க்கப்படுகிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உடனே என் வாழ்க்கையில எல்லாம் நடந்துடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு நாள் ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்டேன், அம்மா முன்னாடிலாம் உங்களை அடிக்கடி கோவிலில் பார்ப்பேன், இப்பெல்லாம் ஏம்மா உங்களை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்ன பொழுது அந்த சகோதரி சொன்னது, இல்லை ஃபாதர், என் மனசுல ஒரு சில கருத்துக்கள் இருந்துச்சு, அதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நான் தொடர்ந்து கோவிலில் வந்து ப்ரேயர் பண்ண நாட்கள் தான் போச்சே தவிர என் வாழ்க்கையில் அது நடக்கலை. அதனால எனக்கு அப்பவே தெரியும், நான் கேட்டால் கடவுள் கொடுக்க மாட்டார்னு எனக்கு அப்பவே தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு சொல்லி நான் கோவிலுக்கு வந்து ப்ரேயர் பண்ணேன். பாருங்க, நான் நினைச்சது உண்மைதான், கடவுள் எனக்கு கொடுக்கல, அதனால நான் வர்றதில்லை ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி ஒரு டவுட்டில் கேட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது கிடைக்குமா? முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற காரியங்களை இறைவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நம்முடைய மனதில் இந்த தொடர் விசுவாசம் இருக்கிறதா? நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், என் கடமையை தான் செய்கிறேன், கடவுள் கொடுத்தால் கொடுக்கட்டும், கொடுக்கலனாலும் பரவாயில்லை, அந்த கடவுள் இவ்வளவு ஆசீர்வாதத்தை என் வாழ்வில் கொடுத்ததே எனக்கு போதும் என்கிற அந்த நிறைவு இருக்கிறதா? எந்த மனசுல நிறைவு இருக்கிறதோ அந்த மனது இன்னும் அற்புதங்களை தன்னுடைய வாழ்க்கையில பார்க்க தயாராக இருக்கிறது என்ற அர்த்தம். எந்த ஒரு மனிதர் தொடர்ச்சியாக அந்த விசுவாசத்துல வளர்ச்சியை காண்கிறாரோ கண்டிப்பாக இறைவனுடைய பார்வையில அவர் விலையேற பெற்றவராக இருப்பார். இறைவனுடைய பார்வையில இந்த பிள்ளைக்கு இன்னும் அதிகமாக காரியங்கள் நம்ம கொடுக்கலாம், இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கலாம் என்று கடவுளுடைய மனமே ஆசை கொள்ளுகிற வகையில, கடவுளுடைய மனமே இவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிற நிலையில் இருப்பார்கள். இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய விசுவாசம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறதா? பைபிள்ல பேதுருவை பார்த்தீங்கன்னா இயேசுவோடு இருந்த காலத்துல அவர் விசுவாசம் மேலையும் கீழையும் போய்கிட்டே இருக்கும், அவருடைய விசுவாசம் மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கும்.
ஜீசஸ் வந்து அவருடைய போட்டில் இருந்து இந்த பக்கம் வலைய போடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது ஏராளமான மீன்களை பிடிக்கின்றாங்க. உடனே பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே இயேசு வெளியில் வந்தோடனே, கரைக்கு வந்தோடனே, இன்று முதல் நான் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன்னு சொன்ன உடனே அந்த பேதுரு இயேசுவோடு இணைந்து வேலை செய்ய ஆரம்பிப்பார். இங்கே பாவின்னு சொன்னவர் இங்கே இயேசுவோடு இணைந்து பயணிக்க ஆரம்பிப்பார். அந்த சீடர்கள் படகில் சென்று கொண்டு இருக்கிற பொழுது கடல் கொந்தளிப்புல படகு அலைக்கழிக்கப்படும். அப்போ பேதுரு தூரத்தில் இயேசு வருவதை எல்லா சீடர்களும் பார்ப்பாங்க, பேயின்னு நினைப்பாங்க. பக்கத்தில் வந்த உடனே பேதுரு இயேசு கிட்ட கேட்பாரு, ஆண்டவரே வர்றது நீர்தாம் என்று சொன்னால் நானும் இந்த கடல்ல நடக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஜீசஸ் வா அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு தண்ணீரில் நடக்க ஆரம்பிப்பார். தண்ணீரில் நடக்கிறாருன்னு சொன்னா விசுவாசம் உச்சத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனா அடுத்த சில நொடிகளே பாருங்க, சுற்றி இருக்கிறத பார்ப்பாரு, காற்றையும் கடலையும் பார்ப்பாரு. உள்ளுக்குள்ள பயம் வந்த உடனே நானா நடக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா தண்ணிக்குள்ள போக ஆரம்பிப்பாரு. ஜீசஸ் கைது செய்யற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய வாளை எடுத்து தலைமை குருவின் பணியாளர் ஒருவருடைய காதையே அவர் துண்டிப்பார். வீரமிக்க ஒரு செயலாக இது இருக்கும். அடுத்த சில மணித்துளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதனை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி 3 முறை மறுதளிப்பவராக இருப்பார். விசுவாசத்தில் உயர்வு தாழ்வுகள் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலே நடக்கத்தான் செய்யும். ஒரு சில காலங்களில் அந்த விசுவாச விரக்தி என்பது மனசுல இருக்கத்தான் செய்யும். ஆனால் யார் அதை தொடர்ந்து போராடுகிறார்களோ, பேதுரு அழுது புலம்பி மன்னிப்பு கேட்ட பொழுது கடவுள் அவரை மன்னித்து என் ஆடுகளை பேணி வளர் என்று 3 முறை சொல்லி இந்த திருச்சபையின் தலைவராக அவரை மாற்றிவிட்டு சென்றார். இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பு பேதுருவினுடைய விசுவாசம் நிலையான ஒரு விசுவாசமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச வளர்ச்சிகளை அல்லது தளர்ச்சிகளை சந்திக்கிறோம் என்று சொன்னால் நாம் தொடர்ந்து போராடுகிற பொழுது இறைவன் அதற்கான ஆசிரை நமக்கு கொடுப்பார் என்பது பேதுருவின் வாழ்வு நமக்கு தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கோவிலில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா எல்லாம் கிடைக்கும் என்று அர்த்தம் கிடையாது. நம்முடைய விசுவாசம், நம்முடைய மனப்பக்குவம் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை அந்த கடவுள் கொண்டு வருவார். இது இந்த வரலாறு விவிலியம் நமக்கு சொல்லி தருகிற செய்தி. இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தை இறைவன் மீது கொண்டிருக்கிறோம்? என் விசுவாசம் நிலையான விசுவாசமா அல்லது பேதுருவை போல ஏறி இறங்குகிற ஒரு விசுவாசமா? அற்புதத்தை அதிசயத்தை கண்டால் மட்டும் இறைவனை நம்பக்கூடிய ஒரு விசுவாசத்தை நான் வச்சிருக்கிறேனா, அல்லது என் வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கும் போது கூட அந்த கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த மனநிலையை நான் கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியாக அபிலா தெரேசம்மா ஒரு முறை கடவுளிடம் ஜெபிச்சாங்களாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ துன்பம் என் வாழ்க்கையில இருக்குது, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ துன்பத்தை கஷ்டத்தை நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இயேசு பதில் கொடுத்தாரா, என்னுடைய நண்பர்களுக்கு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பது என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொன்னாரா. அப்ப அபிலா தெரேசம்மா சொன்னாங்களா, இப்ப தெரியுது எதுக்கு உங்களுக்கு வெறும் கொஞ்சமாக தான் நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா விசுவாசத்துல உயர்வு தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா யார் நிலைத்திருக்கிறாங்களோ கடவுளுடைய நண்பர்களாக அவர்கள் மாற முடியும். இன்னைக்கு நாம இறைவனுடைய நண்பர்களாக நம்முடைய விசுவாசத்தால் இருக்க முடியுமா என்று யோசித்து பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் கடவுள் அதற்கான மனநிலையை நமக்கு கொடுக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார்.
பிரசன்னத்திற்கு வந்திருக்கின்றோம். கடவுள் நம்முடைய நம்பிக்கையை மிகுதியாக்க தேவையான எல்லா வரங்களையும் மன்றாட்டுக்களாக அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் ஆகிய அனைவரும் அளவற்ற கருணையால் இவ்வுலகம் தழைத்தோங்க பணிபுரியவும் ஞானத்தின் துணை கொண்டு உலக பற்றுகளை துறந்து உம்மை மட்டும் நம்பி வாழும் வரத்தினை நிறைவாய் பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளே, நீங்கள் பெயர் பெற்றவர்கள் என்று கூறிய எம் இறைவா, இன்று நாட்டில் ஏழைகளுக்கான அனைத்து வழிகளும் செல்வந்தர்களாலும் அரசியல்வாதிகளாலும் அடைக்கப்பட்டு வாழ வழியின்றி தவிக்கும் எம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இரக்கத்தை பொழிந்து அவர்களின் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவரு இறைவனே எம் இறைவா, எம் நாட்டில் நிலவும் கொலை, வன்முறை, தீவிரவாதம், பாலியல் வன்முறைகள், இனக்கலவரம், சாதி வேறுபாடு, தீண்டாமை அவைகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாமல் சிக்கி தவிக்கும் எம் உடன்பிறவா சகோதர சகோதரிகள், முதியோர் ஆகிய அனைவர் மீதும் கருணையின் பார்வையை பொழிந்து நிம்மதியோடும் சமாதானத்தோடும் வாழ வழிவகை செய்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக காத்திருக்கும் எம் இறைவா, இளையோர்களாகிய நாங்கள் ஞானத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் தேடக்கூடியவர்களாய் நிலையற்ற செல்வத்தை விடுத்து நிலையான இறையரசை நாடவும் நீர் எமக்கு கொடுத்த திறமைகளை பிறருக்காய் பயன்படுத்தவும் அதற்கு தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் அற்புதங்களை காண இயலும் என்கிற நற்செய்தியை முழுமையாய் நம்பிடவும் துன்ப சூழலிலும் உறுதியாய் இருந்திடவும் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக வேண்டும் என்றும், மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் எம் பங்கின் இளையோர் இறைஞானத்திலும் நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கி பங்கிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் பொறுப்புள்ளவர்களாய் திகழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க, கடவுளுடைய கரம் நம்மை வழிநடத்த, நாம் மேற்கொள்ளுகிற எல்லா செயல்களிலும் கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற புத்தி கூர்மையை கொடுத்து அனைத்திலும் வெற்றியை நோக்கி நம்மை வழிநடத்த ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கடவுள் கொடுக்க ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த ஞாயிறு திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு விசுவாசத்தோடு இந்த திருப்பலி பீடத்தின் முன்பாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் கனிவோடு கண்ணோக்குவீராக தகப்பனே. பல்வேறு தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து எங்கள் இதயம் விரும்புகிற அனைத்து காரியங்களையும் நீர் எங்களுடைய வாழ்விலை நிறைவாக தருவீராக. எங்களுடைய வளர்ச்சிக்காக, எங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் உடைய கரம் எங்களை வல்லமையாய் வழிநடத்தி உம்முடைய ஞானத்தை பொழிந்து புத்தி கூர்மையை கொடுத்து அறிவு தெளிவை கொடுத்து நீர் எங்களை வழிநடத்தி அனைத்திலும் நாங்கள் வெற்றி அடைய உதவி செய்வீராக தகப்பனே. இதோ இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற இளையோர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவை, ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் நீர் தருவீராக தகப்பனே. தன்னுடைய வாழ்வின் முக்கியமான பருவத்தில் இருக்கிற இவர்களை ஆசிர்வதித்து தெளிவான ஒரு எதிர்காலத்தை இவர்களுக்கு தருவீராக. இவர்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டும் ஆண்டவரே. இவருடைய எண்ணத்தில் தெளிவை கொடுத்து வளமான நலமான வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ நிறைவாய் தருவீராக. இதோ இன்னும் நோயோடு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி உம்முடைய காயப்பட்ட கரங்களிலிருந்து வழிந்தோடிய ரத்தத்தால் தண்ணீரால் நீர் இங்கு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சுத்திகரித்து நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. இன்னும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு கிடைக்குமா, ஏதோ நான் எதிர்பார்க்கின்ற இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில விரைவில் கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு
உம்மை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் விரும்புகிற அனைத்தையும் நீர் வாழ்விலை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. போகும்போதும் வரும்போதும் உம்முடைய காவல் தூதர்கள் உடனிருந்து தங்களுடைய உள்ளங்கைகளில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி எங்களுடைய கால்கள் கல்லில் இடராதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து கொள்ள நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே. உம்முடைய அருட்கர துணையிலே நாங்கள் எந்நாளும் வாழ வளர நீர் எங்களுக்கு உமது ஆசீரை தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் உம்மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க தேவையான வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அம்மா மரியே, இன்றும் ஏனைய புனிதர்களே, நீங்கள் இறைவன் மீது கொண்டிருந்த அந்த தொடர் நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் பரிந்து பேசுவீர்களாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்
கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இத்திருப்பலியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே மனதோராய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எம் பாதுகாவலர் திருத்தூதர் தோமா, ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நமது நம்பிக்கையை மிகுதியாக்க நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் தேடி இந்த இயேசு வருகிறார். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the proper response. Others kindly remain in your place and worship the Lord in silence.
வார்த்தை போதும் என் ஜீவன் உயிர் வாழவே. மனதினில் என்றென்றும் மாறாத உன் பாசம், மனதினில் என்றென்றும் மாறாத உன் பாசம். தெய்வமே உன்னாலே நான் என்றும் வாழ்வேன். உயிராக உறவாக என் தேவவாழும் என் வாழ்வை குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உன்னை விட்டு வெகு தூரம் சென்றேன், ஊதாரி வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். உறவாக என்றும் தடுமாறும் என் வாழ்க்கை ஓடும், துணையாய் உன் கரையை சேரும். வெளியோரும் வழிகின்ற நேரம் விடை தேடி உன் பாதம் சேரும். என் வாழ்க்கையின் நம்பிக்கை நீ, உயிர் தேடிடும் உயிர் செல்வம் நீ, என் வாழ்வில் எல்லாமே நீ, என் வாழ்வில் எல்லாமே நீ. உயிராக உறவாக என் தேவவாழும் என் வாழ்வை குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வை பொறுக்காதே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. கட்டிடும்
ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த நமது பங்கின் இளையோர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். கரம் தட்டி அவர்களை வாழ்த்துவோம். எதிர்வரும் ஞாயிறு காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் 19வது அன்பியமான புனித பெரிய நாயகி மாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறைமக்களும். நாம் ஜெபமாலை மாதத்தை துவங்கி இருக்கிறோம். அன்னை மரியாளின் சுரூபங்களை பெற்று செல்லாத அன்பியங்கள் உதவி பங்கு தந்தையின் அலுவலகத்தில் அன்னை மரியாளின் சிறுபத்தையும் அதற்குரிய ஜெப அட்டையையும் பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமயிலை மாதாவின் திருவிழா சந்தா வசூலிப்பதற்கான நோட்டு புத்தகம் அன்பிய பொறுப்பாளர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. பங்கு மக்கள் அனைவரும் அன்பிய பொறுப்பாளர்கள் சந்தா வசூலிக்க வரும்பொழுது தாராள உள்ளத்துடன் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய பொறுப்பாளர்கள் நவம்பர் மாதம் 9ஆம் நாளுக்குள் திருவிழா சந்தாவை பங்கிலிருந்து வந்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை செல்வராஜபுரத்தில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எதிர்வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 11ஆம் நாள் நமது பங்கில் 1000 மணி ஜெபமாலை ஜெபிக்க திட்டமிட்டுள்ளோம். காலை 8:30 மணி முதல் மாலை 6 மணி வரை வட்டங்கள் வாரியாக திருமயிலை அன்னையின் திருசுரூபத்திற்கு எதிராக ஜெபமாலை நடைபெறும். அனைவரும் இணைந்து ஜெபமாலை ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எதிர்வரும் அக்டோபர் 11ஆம் நாள் மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமை புனித மயிலை அன்னையின் வணக்க நாள். மேலும் புனித லூர்து அன்னையை சிறப்பிக்கும் விதமாக இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மாதமும் 11ஆம் நாள் ஆலய முகப்பில் புதிதாக நிறுவியிருக்கும் புனித லூர்து அன்னையின் சிறுபம் தாங்கிய கெபியின் முன்புறம் மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் தேர்பவனி மற்றும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அன்றைய தினத்தை சிறப்பிப்பவர்கள் 7வது வட்டமான புனித ஜான் மரிய வியானி வட்டம். மேலும் அந்த வட்டத்தில் இருக்கின்ற 12, 13வது அன்பியங்களான புனித காணிக்கை மாதா, நல்ல ஆலோசனை மாதா அன்பியத்தை சார்ந்த இறைமக்கள். பைபிள் டவுன் என்ற தலைப்பில் விவிலிய கண்காட்சி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 19ஆம் நாள் நடைபெறும். இதற்கான தலைப்புகள் அன்பிய தலைமை பொறுப்பாளர்களிடமும் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கான தயாரிப்புகளை விரைவாக துவங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் உதவி பங்கு தந்தையை எப்பொழுதும் அணுகலாம். இன்று மாதத்தின் முதல் ஞாயிறு என்பதால் வின்சென்ட் பவுல் குழுவினர் உங்கள் மேலான உதவிக்காக ஆலயத்தின் வாயிலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களின் காணிக்கைகளை தாராள உள்ளத்துடன் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறைமக்கள் தங்கள் மாத சந்தாவினை தவறாமல் செலுத்தும்படி உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். அன்பிய கூட்ட அறிவிப்புகள் 9/10/2025 வியாழன் மாலை 7 மணிக்கு 19வது அன்பியமான புனித பெரிய நாயகி மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும். அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் தங்களுடைய அன்பிய வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்படும். இந்த வார புனிதர்கள் 7/10/2025 செவ்வாய் புனித ஜெபமாலை அன்னை நினைவு. 11/10/2025 சனி புனித 23ஆம் ஜான் நினைவு. அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோ. இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு உமது ஆசீரை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே கூறப்பட்டு வாரி தோழா தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சுழ சுழ சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சுழ சுழ சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் நல்ல பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் நல்ல பேரை சேர்த்து கோவிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரி தேவதாய் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே கூறப்பட்டு வாரி தோழா தேவதாய் மாதம் இது அல்லவோ. மானிடர்க்கு தெய்வசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மானிடர்க்கு தெய்வசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லாரும் தெய்வமறை பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லாரும் தெய்வமறை பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாய் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே கூறப்பட்டு வாரி தோழா தேவதாய்